வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் 10 இயர் சைல்டுக்கு பேப்ளம் டாப்ஸோட டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ளவரும் கொடியும் டிசைனை எடுத்திருக்கேன். இப்போ நெக்கோட சென்டரில் அந்த கொஞ்சம் பெரிய பூவாக எடுத்திருக்கேன். அந்த பூ வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட சென்டரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொடி மாதிரி உள்ளதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவருக்கு அடுத்தது கொடி மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். கொடியை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த கொடி டிசைனில் சின்ன சின்ன லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி டிசைன் மேக் பண்ணுறேன். அடுத்தது அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொடியையும் ஃப்ளவரையும் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து பாவாடை சட்டை, என் குழந்தையோட பாவாடை சட்டைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது அந்த கொடியை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நான் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். ஃப்ளவர் அரைஞ்சிக்கலாம். அடுத்தது ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கொடியை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணுறது, பீகாக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுலாம் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பேப்ளம் டாப்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதனால் இப்போ நெக்கை முடிச்சுட்டு அடுத்தது கீழே அந்த ஃப்ரில்லுக்கு மேலே டிசைன் வர பண்ண போகிறேன். இப்போ இந்த இதுக்கு கீழே ஃப்ரில்லு வர மாதிரி இடத்த விட்டுட்டு ஃப்ரில்லுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்காக லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அந்த ஃப்ளவர் மோட்டிஃபையும் கொடி டிசைனையும் வச்சு நான் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த டாப்போட சென்டரும் ஃப்ளவர் டிசைனோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கொடியை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொடியை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து ஹேண்டுக்கும் இதே தான் கொடுக்க போகிறேன். அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த கீழே உள்ளதையே அதே ஹேண்டுக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். இதை எப்படி கிளாத்தில் மாற்றுறேங்கிறத அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைனை எப்படி கிளாத்தில் மாற்றணும், அடுத்தது எப்படி இதுக்கு டிசைன் வந்து ஆரி ஒர்க் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். இதில் வந்து நான் சிம்பிளாக தான் ஒர்க் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கொடியை ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த லைன்ஸ் மாதிரி உள்ளதை ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஒரு பேப்ளம் டாப்ஸுக்கு நம்மளே டிசைன் மேக் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.